ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, காரில் ஏசியை போட்டுட்டு தூங்குறாங்க. ஸோ காரில் ஏசியை போட்டுட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, பாதிப்புகள் என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தமிழகம் மற்றும் புதுவையில் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. கோடை வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெப்பத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வெயிலோட தாக்கத்தை தணிக்க, இந்த வெப்பத்தோட தாக்கத்தை நம்ம தணிக்க நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம். ஏசியில் இருக்கிறது மூலயமா இந்த வெப்பத்தோட தாக்கத்தை நம்மளால் தணிக்க முடியுது இல்லைங்களா? இந்த ஏசியை நம்மளால தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கோடை வெயிலில், இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும். கரண்ட்டு கட் ஆகவே நல்லாவே சான்சஸ் இருக்குது. அதுலேயும் நைட்டு அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும் இல்லையா? அப்படி கரண்ட்டு கட் ஆகும்போது நம்மளால் ஏசியை தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய காரில் போயிட்டு அவங்க ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குறாங்க. அப்படி தூங்குறது மூலயமா பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம வெளியே கார் எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, லாங் ட்ரைவ் போகும்போதும் சரி, காரை ரோடு ஓரமாக நிறுத்திட்டு அவங்க காரில் ஏசி போட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க வெயிலோட தாக்கத்தினால. அதுலேயும் நல்லா ஆழ்ந்து தூங்குறாங்க காரில் ஏசி போட்டுட்டு. இப்படி தூங்குறது மூலயமா பிரச்சனை இருக்குங்க. ப்ராப்ளம் என்ன, ஆபத்தே இருக்குது. இதை நம்ம மோட்டார் வெஹிக்கல் இண்டஸ்ட்ரி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிளுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஈரோட்டில் 2019 ஒருத்தர் காரை ரோட்டோரமாக நிறுத்திட்டு அவர் காரில் ஏசி போட்டுட்டு நல்லா தூங்கியிருக்காரு. ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கியிருக்காரு. திடீர்னு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருங்க. அவர் இறந்துட்டாரு. இதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம மோட்டார் வெஹிக்கல் இண்டஸ்ட்ரி தெரிவிச்சிருக்காங்க. அட என்ன விஜய், இது எப்படி நடக்குது, இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கார் இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது காருக்கு வெளியே புகை வெளியேறுங்க. அப்படி புகை வெளியேறும்போது அந்த புகையோடு சேர்த்து கார்பன் மோனாக்சைடும் வெளியேறும். அந்த புகையோடு சேர்த்து கார்பன் மோனாக்சைடும் வெளியேறும். அது நம்ம காரோட அடிப்பகுதியில் அந்த கார்பன் மோனாக்சைடு நுழைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம காரில் ஏசி போட்டு தூங்கும்போது ஏசி வெளியே போகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம காரு கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏசி வெளில போகக்கூடாது, நம்ம ஏசியில் இருக்கணும்னு காரு கண்ணாடியை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த ஏசியை தான் நம்ம சுவாசிப்போம். இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம காரோட அடிப்பகுதியிலேருந்து நுழைய வாய்ப்பு இருக்குது. நுழையும் போது நம்ம அதை சுவாசிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கார்பன் மோனாக்சைடு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதை சுவாசிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில், நம்ம பிளட்டில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். அந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம சுவாசிக்கும் போது நம்ம பிளட்டில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாகும், ஆக்சிஜன் குறையும், ஆக்சிஜன் கம்மியாகும். அப்படி அந்த ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி நமக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் நம்ம உயிரே போக கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உயிருக்கே அது ஆபத்து, பார்த்துக்கோங்க. அப்படி காரில் ஏசி போட்டு தூங்குறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செய்து காரு கண்ணாடியை எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருங்க. அப்படி காரு கண்ணாடி இறக்கி விடுறது மூலயமா வெளிக்காற்று உள்ளே வரும். அட்லீஸ்ட் வெளிக்காற்று உள்ளே வர்ற அளவுக்காச்சும் காரு கண்ணாடி எல்லாத்தையும் இறக்கி விட்டுருங்க. வெளிக்காற்று உள்ளே வர்றது மூலயமா கார்பன் மோனாக்சைடு மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய நச்சு பாதிப்பு குறையும். அதாவது வெளிக்காற்று நமக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளை சேவ் பண்ணும். அப்படி வெளிக்காற்று உள்ள வரும்போது கார்பன் மோனாக்சைடு மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய நச்சு பாதிப்பு குறையும். அண்டு நிறுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற காரோட ஏசியை நம்ம யூஸ் பண்ணும்போது ரீசர்க்குலேஷன் மோடில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இதை தெரிவித்தது ஒரு தனியார் ஆட்டோமொபைல் கம்பெனி நிர்வாகியே இதை தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். நான் என்றும் உங்கள் விஜய்.